அம்சம் 47ஆம் பகுதி. உச்சி பொழுதில் உருவமே தெரியாதபடி உக்கிரமாய் தெரியும் சூரியன் மாலையில் ஒளி குறைந்து உருவை காட்டுவது போல் ஒளி மிகுந்து தோன்றிய பரசுராமர் தன் உருவினை மெல்ல காட்டினார். பூநூல் அணிந்த பிராமண தந்தையின் சாந்தமான குணமும் வில்லேந்தும் வம்சத்தில் வந்த தாயின் சத்திரியன் உக்கிர குணமும் கலந்த அவரின் தோற்றம் கொதிக்கும் சூரியன் சந்திரனுடன் கூடியது போல குளிர்ந்த நறுமணமிக்க சந்தன மரத்தை கொடிய நாகம் தழுவி நின்ற கூலமாயிருந்தது. அந்த பரசுராமன் கோபத்தினால் வரும் கொடிய மனம் கொண்டவர். அதுவரை இருந்த உலக வழக்கத்தை மீறி நின்று ஆடியவர். தந்தையின் ஆணைக்காக தன் முன் நடுங்கிய தாயினையே கொன்றவர். அவர் முதலில் இரக்கம் எனும் குணத்தை வென்றார். அதன் பின்பு இந்த பூமியினை அவர் மிக எளிதாக வென்றார். இரக்கத்தை வெல்லாதவன் வீரனாக முடியாது என்பதால் அவர் முதலில் இரக்கத்தையே இரக்கமின்றி வென்றவரானார். அதனால் இந்த பூமி அவருக்கு வசப்பட்டது. அவர் வலது காதில் ஒரு ருத்ராட்ச மாலை இருந்தது. அது அவரால் கொல்லப்பட்ட 21 தலைமுறை சத்திரியர்களை எண்ணுவதற்கு பயன்படுவது போல இருந்தது. பரசுராமன் தன் தந்தையினை ஒரு சத்திரிய அரசனிடம் பறி கொடுத்தவர். அதனால் இனி சத்திரிய வம்சத்தையே அழிப்பேன் என ஒவ்வொரு தலைமுறையாக அழித்து 21 தலைமுறை சத்திரியரை அவர் அழித்து போட்டார். அப்படியான பரசுராமர் சத்திரிய குலமான தன் முன், அதுவும் சிறுவர்களான தன் மகன்கள் முன் வந்து நிற்பதை கண்ட தசரத மன்னர் அவரால் தன் மகன்களுக்கு தீங்கு விளையுமோ என பதறினார். இரத்தினம் மண்ணிலும் உண்டு, நாகத்திலும் உண்டு. ஆனாலும் நாகத்திடம் இருக்கும் இரத்தினம் எப்போதும் அச்சம் தரும். நிலத்தில் கிடைக்கும் இரத்தினம் மகிழ்ச்சி தரும். அவ்வாறே ராமன் எனும் பெயர் பரசு ஏந்தியவனுக்கும் தன் மகனுக்கும் பொதுவான பெயராக இருந்ததாலும் பரசுராமன் எனும் பெயரை உணர்ந்ததும் அஞ்சினான் தசரத மன்னன். தசரத மன்னன் பரசுராமனை கண்டதும் அவரை குளிர்விக்கும் விதமாக அர்க்யம் அர்க்யம் என கூறி தண்ணீர் கொண்டு வர கூறினார். பரசுராமனின் பாதங்களை சுத்தம் செய்து உபசரிக்க அப்படி கூறினார். ஆனாலும் தசரத மன்னனை ஒரு பொருட்டாக கருதாத பரசுராமர் கோபத்தால் விழிகள் பிதுங்கும் அளவு ஸ்ரீ ராமபிரானை தேடிச் சென்றார். அங்கே ராமபிரான் அச்சமின்றி அவரை எதிர்கொண்டார். கையில் வில்லும் அதில் சுடுக தயாரான அம்புடன் நிற்கும் தன்னை கண்டு அச்சமில்லாமல் போர் புரியும் தைரியத்துடன் வந்து நின்ற ராமபிரானை நோக்கி பரசுராமர் கூறினார். ராமா, என் தந்தை ஜமதக்னி முனிவரை கொன்றதால் சத்திரிய குலம் மேல் எனக்கு தீரா பகை உண்டு. சத்திரியர்களை அடக்கி வைத்து அழிக்க பரசு ஏந்தியவன் நான். 21வது தலைமுறையாக சத்திரியர்களை அடக்கி அழித்து வைத்த எனக்கு நீ தொல்லையாகின்றாய். உறங்கும் பாம்பானதை தடியால் தட்டி எழுப்பி கோபமூட்டுவது போல் உன்னுடைய பராக்கிரமத்தால் என் மனம் அடங்கா கோபம் அடைகின்றது. சத்திரியன் உன்னால் மீண்டும் எழுச்சி பெறுகின்றான் எனும் போது என்னால் அமைதி கொள்ள இயலவில்லை. ராமா, நீ இதுவரை யாராலும் வளைக்க முடியாத சிவதனுசில் ஜனகரின் பிரதேசத்தில் வளைத்து விட்டதை ஜனங்கள் பெருமையாக பேசிக்கொள்கிறார்கள். நீ உடைத்தது வில்லை அல்ல, மாறாக என்னுடைய பெரும் புகழை உடைத்தாய் என்றே நான் எண்ணுகின்றேன். உன்னை விட பலசாலி எவனும் இதுவரை தோன்றியதில்லை. ஆனால் நீ அந்த வில்லை முறித்து உன்னை பலமுள்ளவன் என காட்டி என்னை உனக்கு தாழ்ந்தவனாக்கிவிட்டாய். ராமா, இதுவரை ராமன் என்றாலே இந்த பரசுராமனை மட்டுமே குறிக்கும். இப்போது அந்த வில்லை உடைத்ததால் ராமன் என்றால் பரசுராமனா தசரதனின் ராமனா என கேட்கும் அளவு எனக்கு சரிக்கு சமமாகிவிட்டாய். சத்திரியரை வெறுக்கும் எனக்கு சத்திரியனான நீ சமமாகிவிட்டாய் என்பதை விட எனக்கு என்ன அவமானம் வேண்டும்? என்னை குறிக்கும் சொல்லான ராமன் எனும் வார்த்தை உன்னையும் குறிப்பிடுவது, அதுவும் எனக்கு சமமாக குறிப்பிடப்படுவது எனக்கு பெரும் வெட்கம் தருகின்றது. நான் அவமானப்படுகின்றேன். என் நிம்மதியினை குலைத்தவனே, அந்த சுப்பிரமணியனுக்கு போட்டியாக பெரிய மலைகளையே பிளந்து போடும் நான் இருவரைத்தான் எனக்கான எதிரிகளாக கருதுகின்றேன். ஒருவன் என் தந்தையிடம் பசுவினை கவர்ந்து சென்ற அந்த கார்த்த வீரியன், இன்னொருவன் என் புகழை கவர்ந்து சென்றவனான நீ.
அவன் செய்த அதே குற்றத்தை தான் நீ எனக்கு இழைத்தாய். அதனால் உன்னை இனி விடுவதில்லை. என்னை தொடுவிட்டவனே, நான் பெரும் வீரன், சத்திரியனை கருவறுத்து அடக்கியவன், 21 தலைமுறை தோற்கடித்தவன் என்பதெல்லாம் இனி உன்னை பொல்லாதவரை பெருமை தராது. அக்னி காய்ந்த புல்லை அல்ல, நீரையும் எரித்தால்தான் அதற்கு பெருமை. வடவாக்னி ஒன்றே அத்தகைய பெருமையினை பெற்ற நெருப்பு. கார்த்த வீரியனைப் போல நீயும் தண்டனைக்குரியவன். அதனால் உன்னை வென்றால்தான் என் வீரம் சிறக்கும். அந்த வில்லை நீ பெரிதாக எண்ணாதே. ஆற்றின் வெள்ளம் கரையோர மரங்களின் வேரடி மண்ணை அடித்து சென்று அதனை பலவீனமாக்கினால் வெறும் காற்றிலே அம்மரம் வீழும். அப்படி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் பலவீனமாக்கப்பட்ட வில்லை சிறு குழந்தையும் உடைக்கும். அப்படியான வில்லை உடைத்த நீ கர்வம் கொள்ளாதே. அரியா பதரே, அன்று சிவனும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் வில்லேந்தி மோதினார்கள். சிவனின் வில்லை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஓங்கார சப்தத்தால் பலவீனமாக்கினார். அந்த வில் திரிபுரம் எரித்தது. இன்னும் பல சம்ஹாரங்களுக்கு பின் ஜனகனின் முன்னோரை அடைந்தது என்றாலும் அது பலவீனமானதே. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஏந்திய வில்லை என் முன்னோர் மூலம் நான் பெற்றேன். இதோ அந்த பலமான வில். உன்னுடன் நான் மோத வரவில்லை, அது எனக்கு இழுக்காகப்படுகின்றது. சிவனின் வில்லை உடைத்தாய் அல்லவா, இதோ அதற்கு சமமான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வில். இதை நீ நாணேற்றி அம்பை வைத்து இழுத்து விட்டாய் என்றால் உன் வீரத்தை ஒப்புக்கொள்கிறேன். எனக்கு சமமானவன் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். எல்லா வீரத்தையும் சண்டையிட்டுத்தான் அறியும் அவசியமில்லை. அதை நான் செய்ய முடியவில்லை என்றால் இதோ என் கோடரி. அதை சரணடைந்து அபயம் தேடி உன் கரங்களால் கூப்பி வணங்கு. வில் பிடித்து தழும்பேறிய உன் கை என் கோடரியிடம் சரணடையட்டும். அப்படி செய்தால் நான் உன்னை விட்டு விடுவேன். உன் கையில் தழும்புகள் போரிட்டு வந்தவை அல்ல, இப்படி சரணடைந்து அடைக்கலமாய் கும்பிட்டு வந்தது என விட்டு விடுவேன் என்றார். பரசுராமர் இதை கூறியதும் புன்னகைய வடிவான பகவான் ஸ்ரீராமபிரான் அவரை நோக்கி சென்று கரங்களை உயர்த்தினார். 47ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.